ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த வண்டிய அவங்க Yamaha லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் Yamaha XSR 155. இதோட டிசைன் நீங்க பார்க்கலாம். ஒரு ரெட்ரோ கிளாசிக் டிசைன்ல குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாசிக்கான டிசைன். டேங்க்கு, சைட் பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கிளாசிக் டிசைனா தான் இருக்கு. அதேமாரி பின்னாடி குடுத்துருக்க டெயில் லைட்டு, ஃப்ரண்ட்ல குடுத்துருக்க ஹெட் லேம்ப் எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல குடுத்துருக்காங்க. ஓடோமீட்டருமே கூட ரவுண்ட் ஷேப்ல தான் குடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க், சைட் பேனல்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் குடுத்துருக்காங்க. பட் ஃப்ரேமிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் 100க்கு 80 ஆர் 17 இன்ச் வீல்ஸ் குடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 140க்கு 70 ஆர் 17 இன்ச் வீல்ஸ் குடுக்குறாங்க. இதோட இன்ஜின் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரூவனான இன்ஜின். சேம் நம்ம எம்டிலையும் R15லையும் வர அதே இன்ஜின் தாங்க. ஸோ இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவரா பார்த்தீங்கன்னா 18.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்னு பார்க்கும்போது 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. லிக்விட் கூல் இன்ஜினுங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 120 mm கொஞ்சம் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் இருக்குது. பட் சேஃப்டி ரீதியாக அவங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், டியூவல் சேனல் ABS இதெல்லாமே கூட கொடுத்துட்றாங்க. வண்டியில் மொத்தம் 4 கலர் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. இதோட எக்ஸ்ஷோரூமாக அவங்க எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,49,000 அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூவோட நம்ம சேனலில் ரிவ்யூ கொண்டு வரேன். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.